Hello guys, welcome back to Usha Balas Learning Academy. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா especially CSE IT engineering முடிச்ச aspirants plus MCA MSc IT students. ஓகேங்களா? சோ இந்த நாலு aspirantsக்கான வீடியோ தான் இது. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. அதே மாதிரி இது என்ன ரிலவென்ட் அப்படினா just நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் அந்த மாதிரின்னு கூட நீங்க வச்சுக்கலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் திங் வந்து என்ன அப்படினா இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்ததில்ல இந்த இயர் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் நிறைய சிஎஸ்சிஐடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன அப்ரோச் பண்ணுறீங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து இந்த நான் டெக்னிக்கல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தவங்க ஐடிக்கும் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ எழுதலான்னு சொல்லி லாஸ்ட் இயருமே நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆனால் அதையும் தாண்டி இந்த இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஐடியில் ஒர்க் பண்ணுற பீப்புள் வந்து என்கொயரி பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு, எனக்கு இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா? கால் பண்ணாதீங்கப்பா. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா அந்த டே ஃபுல்லாக கால்ஸ் மட்டும்தான் எனக்கு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஈவன் அட்மினாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும். ஸோ அந்த ஒர்க்கு மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ எல்லா வீடியோலையுமே நான் வைக்கக்கூடிய ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன கேட்க நினைக்கிறீங்களோ வாய்ஸ் நோட்டாக கூட எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா நான் பெய்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸஸ் கொடுக்கணும். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய என்கொயரிஸ் நம்ம கிளியர் பண்ணணும். அதையும் தாண்டி இந்த ஃபோன் கால்ஸ் வந்து ரொம்ப லென்த்தியாக பேசுகிறதுனால எனக்கு அதிலே டைம் போயிடுது. ஓகேங்களா? ஸோ எல்லா வீடியோலையும் நான் கொடுக்கக்கூடிய ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, கைண்ட் ரெக்வெஸ்ட்டு, ஃபோன் கால் அட்டன் பண்ணாதீங்க. ஏன்னா சைலண்டில் போட்டு தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா என்ன நீடடோ உங்களுக்கு நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து என்ன அப்படின்னா, ஸோ நிறைய பேர் என்கொயரி பண்ணுறீங்க. அதில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஐடி ஆஸ்பிரண்ட்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, மேம் இப்போ நான் ஒரு செட்டில்டான ஜாபில் தான் ஒர்க் பண்ணுறேன், ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறேன், நல்லா தான் ஏர்ன் பண்ணுறேன். ஆனால் எனக்கு ஃப்யூச்சரில் இது ஜாப் செக்யூர்டாக இருக்குமாங்கிறது கன்ஃபார்ம் கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னா, ஏஐ உள்ளே வந்துருச்சு அப்படின்னா எங்களுக்கு அதாவது போஸ்டிங் வந்து எங்களுக்கு பெர்மனெண்ட் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்காதுங்கிற பட்சத்துக்கு நம்ம இப்போவே செக்யூர்டான ஜாபுக்கு செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற விதத்தில் நான் உள்ளே வரேன். அப்போ எனக்கு எந்த எக்ஸாம் எழுத முடியும், அதே மாதிரி எக்ஸாம் வேகன்சி வருமா? ஸோ இது எல்லாமே இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க யூடியூப்பில் சர்ச் பண்ணிவிட்டு நியூவான என்கொயரிஸ் தான் இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஸோ நிறைய பேர் காரணம் இதே தான், ஏஐ வருது மேம், ஸோ அதனால் ஃப்யூச்சரில் எங்களுக்கு இருக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான், அதனால் அதுக்கு பதிலாக இங்கே எக்ஸாம் எழுதி வந்துடலான் இருக்கோம். ஆனால் இங்கே வந்து எங்களுக்கு வந்து ஓரளவு வேகன்சி வருமா அப்படின்னா, வேகன்சி ரெண்டாவது விஷயம். ஓகேவா? ஃபஸ்ட்டு திங், உங்களுக்கு வந்து என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிலையும் உங்களுக்கு ரிப்பீட்டடாக எக்ஸாம்ஸ் இதுக்கு முன்னாடி கிடையாது. பட் இப்போ லாஸ்ட் இயர்லேருந்து உங்களுக்கு வேகன்சின்னு ஒன்று கொடுத்துட்ருக்காங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். ஓகேங்களா? எல்லாருமே வந்து மேம் சிங்கிள் டிஜிட் வேகன்சி தானே அப்படின்னு நினைக்கிறீங்க. இட்ஸ் ஓகே. பட் இருந்தாலும் வேகன்சிங்கிற ஒன்று வருது. ஓகேவா? ஸோ அது ஒரு ப்ளஸ்ஸு. அதுக்கு அடுத்தது டெக்னிக்கல் எஸ்ஐ தெரியுமா, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். ஸோ அதில் இது வரைக்கும் இசிஇ மட்டுமே எலிஜிபிளாக இருந்தவங்களுக்கு இப்போ சிஎஸ்சி ஐடியையும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அப்போ உங்கள் சைடு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக மைனஸாக? ஓகேவா? ஃபஸ்ட்டு திங்கு, நம்மளால் என்ன எழுத முடியும் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும். நான் இப்போ ஒன் பேசுகிறது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் மட்டுமே தான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்னா அப்பார்ட் ஃப்ரம் உங்களுக்கு நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கும். இஸ்ரோவில் இருக்குது, கேட் கிளியர் பண்ணி உள்ளே போகலாம். அதர் தென் உங்களுக்கு நான் சொல்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் இங்கே நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா சிஎஸ்சி ஐடிக்குன்னு, அதுவும் இன்ஜினியரிங் முடித்த சிஎஸ்சி ஐடி ஆஸ்பிரண்ட்ஸுக்கு இப்போ டெக்னிக்கல் எஸ்ஐயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு ப்ளஸ் தானே? ஓகேங்களா? அதுவும் டெக்னிக்கல் எஸ்ஐலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக 200 கிட்ட இருக்கும் வேகன்சி. இதெல்லாமே ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சி தான். ஸோ இது தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி ஜாயின் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இல்லை செல்ஃபாக கூட சிஎஸ்சி ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஓகேவா? பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையினால நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வரீங்க அப்படின்னா டவுட்டே பட வேண்டாம். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு வந்து கட்டாயமாக மாறியே ஆகணும், ஃபினான்ஷியலாக ப்ராப்ளமு, ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அங்கே செட்டில்டாக போயிட்டுருக்கு. பட் ஃப்யூச்சரில் அப்படிங்கும் போது நான் என்ன சொல்கிறேன்னா, அது வரைக்கும் ரிலாக்ஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ உங்களுக்கு 2 விதமான எக்ஸாம்ஸுக்கு, அதுவும் டெக்னிக்கல் எஸ்ஐ அப்படிங்கும் போது உங்களுக்கு ஜேஇ லெவல் கொஷின்ஸ் ஈஸியாகவே இருக்கும். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஏங்கிறது ஏஇ லெவல். ஆனால் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ஐடியில் நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணுறீங்கிறது தெரியாது. பட் இருந்தாலும் அதை வச்சே உங்களால் நிறைய கொஷின்ஸ் கிராக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எம்படடாக இருக்கட்டும், விஎல்எஸ்ஐயாக இருக்கட்டும். விஎல்எஸ்ஐ உங்களுக்கு கிடையாது சிலபஸில், பட் எம்படடு, சி++, பைத்தான். ஓகேங்களா? ஸோ சிலபஸும் மாற்ற மாட்டாங்க. ஓகேங்களா? இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறது எல்லாமே சிஎஸ்சி ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ப்ளஸ் பாயிண்ட். ஓகேவா? ஆனால் உள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கும். ஓகேவா?
படிக்கலாமா வேண்டாமா, ஏன்னா இப்போ படிச்சுட்டு இந்த இயர் வேகன்சி வரல, கம்மியாக தான் வந்திருக்கு, ஒரு வேகன்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணணுமா, அதுக்கு நம்ம அங்கேயே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திருப்பி ஒரு 2 இயர்ஸில் வந்து ஒரு நல்ல வேகன்சி வருதுன்னா ஐயோ முன்னாடியே படிச்சிருக்கலாமோ, இப்போ நம்மளால் க்ராக் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் தயவு செய்து போட்டு கன்ஃபியூஸே ஆயிக்காதீங்க. ஓகேவா, நீ இது அட்வைஸாக எடுத்துக்கிட்டாலும் ஓகே, இவங்க ஏதோ பேசுகிறாங்க அப்படின்னாலும் ஓகே, பட் என்ன அப்ரோச், ஏன்னா ரிப்பீட்டடாக நம்ம ஒரு 2-3 பேர்கிட்ட கேட்போம், அதுக்கு அடுத்தவங்களுக்கு என்னப்பா ரீசன் அப்படிங்கும் போது ஆமாம் மேம் அது கொஞ்சம் பயமாக இருக்குது, அதனால தான் கொஞ்சம் செட்டில்டான ஜாபாக பார்க்குறேன் அப்படிங்கும் போது சாரி ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஐடி ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்குது. அப்போ அவங்களுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷனாக நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படிங்கும் போது யோசிச்சது தான் எனக்கு சரி இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா 2 பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது உங்களுக்கு. ஒன்று வந்து டிஎன்பிஎஸ்சி ஏஇ, இன்னொன்று வந்து டெக்னிக்கல் எஸ்ஐ. ஸோ உங்கள் சைடு நீங்கள் அப்போ அடுத்தது மேம் இது 2 சேம் சிலபஸான்னு கேட்காதீங்க, 2மே தனித்தனி. நான் சொன்னல இது ஜேஇ லெவல், டிஎன்பிஎஸ்சிங்கிறது ஏஇ லெவல். ஆனால் டிஎன்பிஎஸ்சியை உங்களோட ப்ராக்டிக்கல் நாலேஜ் வச்சு எழுத முடியும், அப்படியெல்லாம் எழுதியெல்லாம் கிளியர் பண்ணி வந்திருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸு. ஓகேவா, ஸோ அதனால் ப்ராக்டிக்கல் நாலேஜ் வச்சு டெஃபினட்டாக உங்களால் வர முடியும். எஸ்ஐ வந்து ஈஸி பேப்பர்ஸ் இருக்கும், பட் இப்போ உங்களுக்கு அப்டேட் வந்தது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சிஎஸ்சி பேப்பர்ஸ் இன்க்ளூட் பண்ணுவாங்க. அதர் தென் ஈஸி பேப்பருமே நீங்கள் இன்ஜினியரிங்கில் படித்தது தான். உங்களை நான் எந்த இடத்துலையும் போய் இங்கே சேருங்கப்பா, அங்கே சேருங்க, இங்கே பே பண்ணுங்கள், அங்கே பே பண்ணுங்கள், அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. ரொம்ப ரிலாக்ஸ்டாக நீயே செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு டைம் இருக்குது. ஓகேவா, இப்போ நீங்கள் இப்போ புதுசாக என்ட்ரு ஆகிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் இந்த அட்டெம்ப்ட் கொடுங்க, டிஎன்பிஎஸ்சிக்கு அட்டெம்ப்ட் கொடுங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு. அப்போ ப்ராக்டிக்கல் நாலேஜ் வச்சும், இன்னொன்று இப்போ நீங்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, ஆல்ரெடி ஒர்க்கிங்கில் இருக்கீங்க அப்படின்னா அந்த எம்என்சி கம்பெனியோ இல்லை சம்திங் ஏதோ ஒரு கம்பெனியை கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் எஃபோர்ட் போட்டிருப்பீங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் அதெல்லாம் தாண்டி ஒரு ஸ்டேஜில் வந்து தான் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர், ஒரு 200 கொஷின்ஸ் கொடுத்த பேப்பர் உங்களால் ஓரளவு உங்களால் பண்ண முடியும். ஓகேங்களா, கொஞ்சம் ஸ்மார்ட்டாகவே ஸ்ட்ராட்டஜி போடும்போது உங்களால் ஒர்க் பண்ண முடியும். தியரி பேப்பர்ஸ் அப்படிங்கும் போது சும்மா ஒரு ஜஸ்ட்டு ஒரு அசம்ஷனில் கூட கொடுக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுங்க, அப்போ உங்களுக்கு அதுக்கப்புறம் ஐடியா கிடச்சிடும். ஓகேவா, ஸோ ஐடியா கிடச்சதுக்கப்புறமே ஓகே, அப்போ உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இதை நான் நிறைய ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்லுவேன், ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்கும்போது ஐயோ எல்லாமே படித்த மாதிரி இருக்குதே, நம்ம தான் விட்டுட்டோம். ஏன்னா ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டுங்கும் போது நமக்கு அப்படியே நீ என்ன தான் 200% ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா கூட உனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. ஐயோ நம்ம படிச்சிருக்கிறது கரெக்டாக, நம்ம போகிறது கரெக்டாக, அதே மாதிரி நம்ம படித்தது தான் கொஷினாக வருமா, இதெல்லாம் போட்டு நிறைய கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆனால் ஒன்ஸ் வந்து எக்ஸாம்குள்ளே கொஷின் பேப்பர் வாங்கும்போது ஐயோ இதெல்லாம் படித்த மாதிரி இருக்கேங்கிற மாதிரி இருக்கும் எது கொஷின். ஆனால் ஆன்சர் தெரியலையே, அப்படி இல்லாட்டி 4 2 ஃபில்ட்ரு பண்ணிடுவீங்க. ஆனால் அந்த 2 1 ஃபில்ட்ரு பண்ணும்போது தான் மாட்டிடுவீங்க. ஐயோ இதுவா அதுவா இதெல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான்ப்பா. ஓகேங்களா, ஸோ டெஃபினட்டாக இதெல்லாமே அந்த எக்ஸாம் டைமில் தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஐயோ நம்ம விட்டுட்டோமே, அப்போ இன்னுமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம், நம்ம கரெக்டாக தான் ப்ரிப்பேர் பண்ணோம், ஆனால் இதெல்லாம் வராதுன்னு விட்டுட்டோம், இல்லை நம்ம இது தப்பான ஸ்ட்ராட்டஜின்னு விட்டுட்டோம், சம்திங் ஏதோ ஒன்று. ஆனால் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும். ஓகேவா, அதுக்கப்புறம் திருப்பி உங்களுக்கு அடுத்த எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி வரதுக்கோ இல்லை அதுக்கப்புறம் வரதுக்கோ டைம் டியூரேஷன் அதிகமாக இருக்கிறதுக்கு தாராளமாக நீங்கள் ரிலாக்ஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா, ரொம்ப பொறுமையாக ப்ரிப்பேர் பண்ணலாம். அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, இப்போ முடித்த ஸ்டூடெண்ட்ஸு, ஓகேவா, முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா அதை தியரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் தான் அப்ரோச் பண்ணுவாங்க. எந்த கொஷின் கேட்பாங்க, மோஸ்ட்லி பைஹார்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க, அப்படி இல்லாட்டி ஓரளவு தியரி கவர் பண்ணுவாங்களே தவிர, பட் ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணுறவங்களால உங்களால் தியரி கவர் பண்ண முடியலனாலும் டெஃபினட்டாக நிறைய கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் கரெக்டாக பண்ண முடியும். ஓகேங்களா, அந்த ப்ளஸ் உங்ககிட்ட இருக்குது. அட் த சேம் டைம் நான் டெக்னிக்கலும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா, இது எல்லாமே என்கிட்ட நியூவாக அப்ரோச் பண்ணுற நம்ம சிஎஸ்சி ஐடி ஸ்டூடெண்ட்ஸுக்காக நான் சொல்கிறேன். ஓகேவா, ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஆனால் 2மே தனித்தனி சிலபஸ்மா, 2ஐயும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ எதை படிக்க போகிறோம், இப்போ டெக்னிக்கல் எஸ்ஐங்கிறது ஃபீமேல் ஆஸ்பிரண்ட்ஸ் கொஞ்சம் யோசிப்பாங்க, எஸ்ஐயா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்து மெயிலுக்கு ஓகே அப்படின்னா, ஸோ அப்போ நீங்கள் டெக்னிக்கல் எஸ்ஐ சூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலாம். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஐயா அது ஓகே, அந்த ஜாப் ஓகே அப்படின்னா அது ஃபீமேல் ஆஸ்பிரண்ட்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ ஒட்டுமொத்தத்தில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, டிசைட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கோங்க. ஓகேவா, நிறைய டைம் எடுத்துக்கோ. வேகன்சி வந்தாலும் ப்ரிப்பேர் பண்ணணும், வரலனாலும் ப்ரிப்பேர் பண்ணணும், கன்சிஸ்டன்சியாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஒன்ஸ் வந்து அதாவது ஃபைனலாக கிளியர் ஆகிற வரைக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ என்ன ப்ரிப்பரேஷனுக்கு ஸ்ட்ராட்டஜி போடுறீங்களோ அதை போட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ டிசைட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கோங்க. ஆனால் ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டீங்க, ஓகே படிக்கலாம்,